தமிழகத்திலே இன்று சூழல் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தென்னிந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்றார்கள். தமிழகத்திலே எங்கே இருக்கிறார்கள் என்றார்கள். கடந்த 20 வருடங்களாக எத்தனை கேலிகள், எத்தனை கிண்டல்கள், எத்தனை அவமானங்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அவர்களுக்கு என்ன வேலை என்று கேட்டார்கள். இப்போது சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி முக்கியமான அரசியல் சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே தேசிய கட்சிகளுக்கு இடமில்லை என்று சொல்பவர்கள் இப்போது பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பயம் கொள்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மோடி மேஜிக் தமிழ்நாட்டில் இல்லை என்றவர்கள் ஒவ்வொரு முறை மோடி அவர்கள் வருகின்ற பொழுதும் எதற்காக மோடி இங்கு வருகிறார் என்று பயப்படுகிறார்கள், கதறுகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீர்க்கமான முடிவோடு இருக்கிறார். இந்த முறை தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை, என் மீதான அன்பை, இந்த ஆட்சி 10 ஆண்டு காலம் செய்திருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை எல்லாம் ஆதரிப்பதற்கு தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்போது அவர் பலமாக சொல்கிறார். நிச்சயமாக பாரத் மாதா கி. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு ரமேஷ் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் திரு பாலாஜி உத்தம ராமசாமி அவர்கள், கூட்டணி கட்சியில் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் திரு வி வி வாசன் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிர்வாகிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், அதிமுக உரிமை மீட்பு குழு கட்சியினுடைய நிர்வாகிகள், திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் கட்சி, திரு ஜான் பாண்டியன் அவர்கள் கட்சி மற்றும் கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கு பெருந்திரளாக, கோயமுத்தூர் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டை என்பதை மீண்டும் நிரூபிக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இப்போது நம் முன்னே நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநில தலைவரும் கோவை பாராளுமன்றத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளருமான அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடைபெறப் போவது மத்திய அரசுக்கான தேர்தல். ஏன் மீண்டும் மீண்டும் நாம சொல்லணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ஏதோ மாநிலத்தினுடைய தேர்தலை போல, உள்ளாட்சிக்கான தேர்தலை போல அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லியிலே யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் இது. தமிழகத்திலே இன்று சூழல் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தென்னிந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்றார்கள். தமிழகத்திலே எங்கே இருக்கிறார்கள் என்றார்கள். கடந்த 20 வருடங்களாக எத்தனை கேலிகள், எத்தனை கிண்டல்கள், எத்தனை அவமானங்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அவர்களுக்கு என்ன வேலை என்று கேட்டார்கள். இப்போது சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி முக்கியமான அரசியல் சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே தேசிய கட்சிகளுக்கு இடமில்லை என்று சொல்பவர்கள் இப்போது பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பயம் கொள்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மோடி மேஜிக் தமிழ்நாட்டில் இல்லை என்றவர்கள் ஒவ்வொரு முறை மோடி அவர்கள் வருகின்ற பொழுதும் எதற்காக மோடி இங்கு வருகிறார் என்று பயப்படுகிறார்கள், கதறுகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீர்க்கமான முடிவோடு இருக்கிறார். இந்த முறை தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை, என் மீதான அன்பை, இந்த ஆட்சி 10 ஆண்டு காலம் செய்திருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை எல்லாம் ஆதரிப்பதற்கு தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்போது அவர் பலமாக சொல்கிறார். நிச்சயமாக
ஏப்ரல் 19ஆம் தேதி நாம் அத்தனை பேரும் 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கின்ற பொழுது நம்முடைய அன்பு சகோதரர் கோவை என்றால் எத்தனை சிறப்புகளை கொண்ட ஒரு மாவட்டம். இங்கு வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்கள், உள்கட்டமைப்பு வசதிகளை இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கின்ற பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள், இங்கு இருக்கக்கூடிய பெண்கள், சுயுதவி குழுவிலே சிறப்பாக பணியாற்றுகின்ற குழுக்கள் அதிகமாக இருக்கின்ற இடம், சக்தி வாய்ந்த இளைஞர்கள், ஆற்றல் மிகுந்த பெண்கள், அருமையான விவசாயிகள், நம்முடைய சிறுவாணி தண்ணியை போல சுவையான மக்கள், அமைதியை விரும்புகின்ற மக்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் தெரிகிறது. இங்கு கோவை நாடாளுமன்றத்திலே திரு அண்ணாமலை அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக மாறுகின்ற பொழுது கோவைக்கு ஏற்கனவே கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை திட்டங்களும் பல மடங்காக மாறுவதற்கான வாய்ப்புகளை நாம் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். 2014 நாம் ஒரு பெரிய வாய்ப்பினை இழந்தோம். 2019 கூட ஒரு அற்புதமான வாய்ப்பை நாம் இழந்தோம். ஆனால் 24 சொல்லி அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிதான், இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிதான். கோவையிலே எண்ணற்ற திட்டங்களை, ஏன் அன்பு சகோதரர் இங்கு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். 500 வாக்குறுதிகள் 100 நாட்களுக்குள்ளாக நான் செய்து முடிப்பேன் என்று உங்கள் முன்பாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக நம்மால் செய்ய முடியும். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியால் செய்து முடிக்க முடியும். நம்முடைய வளர்ச்சிக்கு, வருங்கால தலைமுறைக்கு இங்கு ஒரு ஆற்றல் மிகுந்த இளைஞர் நம்முடைய பிரதிநிதியாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு நாம் நல்லதை செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலைதான். இத்தனை நாட்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னருமை சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும். ஊனுறக்கம் இல்லாமல் நைட்டு 12 மணி 1 மணிக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க, வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. திரும்பியும் காலையில 6 மணிக்கு எழுந்து நிக்கிறாங்க. வேட்பாளர் எப்படி கடுமையாக உழைக்கிறாரோ அதே போல இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய உழைப்பு வீண் போகாது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கோவையின் மீது தனி பாசம். இந்த கோவையின் மீது கொண்ட பாசத்தால் தான் மாநில தலைவரே இங்கு களம் இறக்க இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சகோதர சகோதரிகளே, இது பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல. தமிழகத்திலே ஒரு புதிய அரசியல் வரலாறு, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வரலாறாக இந்த தொகுதியினுடைய வெற்றி மாறும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரும் காலத்திலே பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்வதற்கு, மக்களுடைய அன்பை பெறுவதற்கு, அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு இந்த தொகுதியினுடைய வெற்றி என்பது முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படும். அதனால் எத்தனையோ தியாகத்தை செய்திருக்கிறோம், எத்தனையோ அவமானங்களை பொறுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நமக்கு தேவை இந்த தொகுதியினுடைய வெற்றி என்பதுதான் நம்முடைய தேவை. இதை புரிந்து கொண்டு இன்னும் 2 நாட்கள் ஒவ்வொரு வீடாக செல்வோம். ஏன் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்களிடம் நாம் எடுத்து கூறுவோம். ஏப்ரல் 19ஆம் தேதி அதிகாலை முதல் சாயந்தரம் முடியற வரைக்கும் எந்த காரணம் கொண்டும் நாம் களத்தை விட்டு மாறிவிடக் கூடாது. அத்தனை பேரும் மாலை வரை இருந்து நாம் வாங்குகின்ற அத்தனை வாக்குகளையும் வாக்குச்சாவடிக்கு கொண்டு செலுத்த வேண்டும். கோவையினுடைய வெற்றி என்பது சாதாரணமான வெற்றியாக இருக்கக்கூடாது. கோவையினுடைய வெற்றி என்பது லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலான வெற்றியாக நாம் மாற்றி காட்ட வேண்டும் என கூறி